சிந்தனைக்காக கடந்து சொல்லுவாங்க. ஆமென். 1 பேதுரு 1ஆவது அதிகாரம் 17-16 வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். 1 பேதுரு 1ஆவது அதிகாரம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றையும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். அது எப்படி சொல்லியிருக்கு பாருங்க. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையிலே கொண்டிருந்த இச்சைகளின்படி நடவாமல், ஆமென், 14 வாசிக்கிறேன், கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல, அதாவது நம்மளை அழைத்த தேவன் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்க எல்லா நடக்கைகளிலும் பரிசுத்தராய் இருங்கள். ஹல்லேலூயா. ஆமென். கண்களை குறிச்சு நல்ல பிதாவே அழைக்க நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் ஐயா. ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் அல்ல. ஆமென். தேவன் எங்களை அழைத்ததுன்ற காரணத்துக்கு ஒத்த வேஷம் ஆண்டவரே. ஆமென். தேவனுடைய வார்த்தைகளை ஏந்தி செல்கிற ஒரு வேஷமே நாங்கள் தெரிந்து கொள்ள கிருபை செய்வோம். உம்முடைய ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, உம்முடைய மகிமை நாங்கள் தரித்து கொள்ள கிருபை செய்வீராப்பா. நீர் விரும்புகிற அந்த பரிசுத்தத்தை நாங்கள் அடைய கிருபை செய்வோம். இந்த வருடத்தில் கர்த்தர் ஹல்லேலூயா எங்களை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிற நமக்கு நன்றி. உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பேசுவோம். வேறு தாழ்த்துகிறேன் இயேசுவின் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. போன வாரத்தில் இதை பார்த்தோம். அதுக்கு ஆதாரமா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, லேவியர் ஆகமம் 19:2 இந்த காரியங்கள் எல்லாம் வரிசையா 19, 20, 21 வாசிக்கும் போது பழைய ஏற்பாடு காலத்துல கர்த்தர் பரிசுத்தத்துக்கு ஒரு டெஃபினிஷனை சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஆள் வாசிங்களேன். லேவி 2, லேவி 20, 26. இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனின் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். ஆமென். அதுல ஒவ்வொரு காரியம் இருக்குது. அதுல கீழே அப்படியே வரும்போது 28, 20, 26 ஒவ்வொரு இடங்களிலேயும் ஆண்டவர் சொல்றார், நீங்க இப்படி இருக்கணும், நீங்க இப்படி இருக்கணும், இப்படி நடக்க கூடாது, அது கர்த்தருக்கு பிரியம் அல்ல, இப்படி இருந்தால் அறுப்புண்டு போவான், இப்படி இருந்தால் கொலை செய்யப்படக்கடவன், இப்படி இருந்தால் கல்லறியப்படக்கடவன், அப்படின்னு எல்லாம் பல காரியங்கள் அதுல சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. இது யாருக்கு கொடுத்தது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ஹல்லேலூயா. ஆமென். நியாயப்பிரமாணத்தை கைக்கொண்டு இருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு. ஹல்லேலூயா. நான் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தை கைக்கொண்டு இருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்காக. ஹல்லேலூயா. அப்படியே பரிசுத்த காரியங்களை சொல்லி வரும்போது மத்தேயு 6 நம்ம வாசிக்க 20வது வசனம். வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் ஹல்லேலூயா. உங்களுடைய கிரியைகள் எல்லாம் பரிசுத்தமா இருக்கணும். ஹல்லேலூயா. ரைச்சியஸ் என்னது? ரைட் செய்கிறவன் ரைச்சியஸ். ஹல்லேலூயா. அப்படிதானே? ரைட்டான சரியான காரியத்தை செய்கிறவன். ஹல்லேலூயா. அப்போ சரியான காரியத்தை செய்கிறவன், தேவன் சொல்லுகிற காரியத்தை அப்படி சரியாய் செய்கிறவன் பரிசுத்தவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதன்படி அப்படியே நடக்கிறவன். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நியாயப்பிரமாணத்துல பல காரியங்களையும் சொல்லிட்டேன், ஜனங்கள் எல்லாம் அதன்படி கேட்டு வழி நடக்கிறாங்க. ஆமென். ஒரு இடத்துல கூட ஒரு ஆள் சொல்றாரு, நான் என் சிறு வயது முதலே இவைகள் எல்லாம் கை கொண்டு வருகிறேன். சொன்னாங்களா இல்லையா? ஹல்லேலூயா. இன்னும் தெரிந்தவனா மாறணும்னா என்ன செய்யணும்? ஆண்டவர் என்ன கேட்கிறார்? ஹல்லேலூயா. அப்ப சிறு வயதுல இருந்து இவைகள் எல்லாம் கை கொண்டு வந்துட்டோம். ஆண்டவர் இங்க மத்தேயுல சொல்றாரு ஒரு டெஃபினிஷன். கிருபையின் பிரமாணத்துல, அதாவது கிருபையின் காலத்துல இருக்கிற சபைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த பிரமாணத்தின் நீதியிலும் அதிகமான ஒரு நீதி, அதிகமான நீதியின் செயல். ஆண்டவர் சொல்லுகிற அதே கற்பனையோட அதிகமான செயல் நம்மள காணப்படல அப்படின்னா, ஹல்லேலூயா, அதாவது தேவன் எதிர்பார்க்கிற ஒரு பரிசுத்தம் பழைய ஏற்பாடுல சொல்லப்பட்ட கிரியைகளினால செய்யப்பட்ட இந்த மாதிரி உள்ள காரியங்கள் அல்ல. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாடுல என்ன பண்ணுவோம்? பரிசுத்தம்னா என்னது? ஆமென். என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. ஆடு அடிக்கணும்,
பலி போடணும். அந்த பலி என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தர் தலையில தொட்டு வைப்பாங்க. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் இதெல்லாம் இந்த செய்கைகள்லாம் செய்ததுக்கு அப்புறம் தான் ஆமென் பரிசுத்த ஸ்தலம், அதிபரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் போவாங்க. யாரு? ஆசாரியர்கள். ஈவன் ஜனங்களும் கூட இந்த மாதிரி கிரியைகள். அதுக்கப்புறம் திரும்பவும் அவங்கள எந்த சேஞ்சும் காணல. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, வெளியரங்கமான மாற்றம் அல்ல, உள்ளரங்கமான ஒரு மாற்றத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதான் சொல்றாங்க, அவங்க வெளியரங்கமா இருந்தாங்க, வெளி பிரகாரமாக இருந்தாங்க. எக்ஸாம்பிள் சொல்லலாம், இந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரர்கள் எல்லாம் நியாயப்பிரமாணத்தை கரைச்சு குடிச்சவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, வழியோரங்கள்ல இருந்து விதவைகளுக்கு நீதி செய்கிறது இல்லை. அல்லேலூயா. அதுக்கப்புறம் பரிதானங்கள் வாங்கி கொண்டிருந்தார்கள். அதுக்கப்புறம் சொல்லலாம், விபச்சாரம், வேசித்தனங்கள் எல்லாம் அதிகமாக நடந்து கொண்டிருந்தது. இவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் வழியாக இருந்தது யாரு? இந்த வேதத்தை தெரிஞ்சவங்க தான். அப்ப செயல்களினால, அவங்களுடைய முறைகளினால எந்த ஒரு மாற்றமும் வரல. கர்த்தர் அதான் சொல்றாரு, கிருபையின் பிரமாணத்துல அவங்களுடைய நீதி, அவங்க மனசுல நீதின்னு நினைக்கிற அந்த நீதிக்கு அதிகமாக உருப்படி மேல நம்முடைய நீதி இல்லை அப்படின்னா நம்ம செய்கிற நம்முடைய செயல்கள். அதான் சொல்லுது, உங்கள் நடக்கைகளில் எல்லாவற்றிலும், எல்லா செயல்களிலும் கர்த்தர் விரும்புகிற ஒரு சரியான பாதை இல்லை அப்படின்னா என்ன சொல்லியிருக்காரு? மத்தேயுல வாசிங்க. நீதியிலும் அதிகமா இல்லை அப்படின்னா மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ இந்த மணவாட்டி சபையை கர்த்தர் எதுக்காக வைத்திருக்கிறார் அப்படின்னா, தம்மை போல ஹல்லேலூயா ஒரு பரிசுத்த சந்ததியை தேவன் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கூட அதான் கொடுத்திருக்கிறாரு, சுத்திகரிப்பின் ஆண்டு. இந்த வருடம் என்ன பண்றாரு? நம்முடைய மணவாட்டி சபையை சுத்திகரித்துக் கொண்டே இருக்கிறார். எல்லா செயல்களிலும் சொல்லப்பட்டது போல உங்கள் நடக்கைகளில் எல்லாவற்றிலும், எல்லா செயல்களிலும், பேச்சிலும், சிந்தனைகள், பார்வைகள், அப்புறம் நடத்தைகள், யோசனைகள், எல்லாவற்றிலும் பாவம் எங்க வந்திருக்குது? சிந்தனைக்குள்ளாக. யோசனைகளில், வார்த்தைகள் அதுல கிரியைகளாக வெளிப்படுகிறது. அப்படிதானே? அதான் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லும் போது இப்படி சொல்றாரு, வெளியிலிருந்து உள்ள போகிற பட்சணத்துல ஒருத்தன் அசுத்தப்பட மாட்டான், உள்ளிலிருந்து வெளிவருகிறதே ஒருவனை அசுத்தப்படுத்துகிறது. ஆமா தானே? நம்ம இப்ப கை இப்படி அசைக்கிறோம் அப்படின்னா உள்ள இருந்து உள்ள கமாண்ட். நம்ம தமிழர்கள் கூட சொல்லுவாங்க, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். உள்ள இருக்கிறதா? அப்ப ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குன்னா, பழைய ஏற்பாடுல என்ன பண்ணாங்க? வெளியரங்கமான காரியங்களா இருந்தது. ஆண்டவர் புதிய ஏற்பாடு சபையில உள்ளானவை. பாட்டு இப்படி இருக்கு தெரியுமா? உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. ஆதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த இந்த பரிசுத்த தன்மையில ஆண்டவருக்கு புதிய ஏற்பாடு சபைக்கு, கிருபையின் சபைக்கு ஒவ்வொரு காரியங்களை, அதாவது அவங்களுடைய நீதியை விட நம்முடைய கிரியைகள், அல்லேலூயா, நம்முடைய உள்ளான கிரியைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சரியான பாதைகள் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார். ஏன்னா அவர் பரிசுத்த தேவனாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. இப்போ அதெல்லாம் வரிசையா பார்த்தோம், எதுக்காக பரிசுத்தமா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. we are called to live a holy life. நம்ம அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. அடுத்து நம்மளை பரிசுத்தத்திலேயே வழி நடத்துகிற ஒரு பரிசுத்த ஆவியானவர்
அல்லேலூயா. ஆமென். நம்ம பரிசுத்தமாய் வாழும்போது 1 தெசலோனிக்கர் 4:16 சொல்லப்பட்டது போல 1 பேதுரு 2:17 சொல்லப்பட்டது போல ஆண்டவரோட வருகை பக்கத்துல இருக்கு. அதை எதிர்நோக்கி ஒரு பரிசுத்த மனவாட்டி எந்நேரமும் கர்த்தர் வர்றதுக்கு ஆமென் வாய்ப்பு இருக்கு. அவர் சொல்றாரு ஒரு திருடனை போல. ஆமென். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைம்ல பைபிள்ல எப்படி சொல்லி இருக்கு, 2 பேர் அடைச்சிட்டு இருந்தாங்க, 2 பேர் வயல்ல இருந்தாங்க. ஆமென். அல்லேலூயா. அதுல ஒவ்வொருத்தர் தான் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் அப்படின்னு இருக்குது. நம்ம தானே. அல்லேலூயா. ஆமென். அங்க கானான் தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கிருந்து புறப்பட்டவர்கள் 2 பேர் தான் கானான் தேசத்துக்கு போனாங்கன்னு இருக்குது. அப்படிதானே. 10 கன்னிகைகள் இருந்தாங்க, அதுல 5 பேர் தான் எடுக்கப்பட்டார்கள் அப்படின்னு இருக்குது. அல்லேலூயா. இப்படி எல்லாவற்றையும் நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக கொடுக்கப்பட்டிருக்கு. பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஆண்டோட வருகையில அவருக்கு ஒத்த ஒரு பரிசுத்தம். ஆமென். அல்லேலூயா. என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆமென். ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒத்த ஒரு வளர்ச்சி நம்ம அடையல அப்படின்னா கைவிடப்பட்டு போக வாய்ப்பு இருக்கிறது. அதுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்மளை வளரும்படியாக, சபையை வளர்த்தும்படியாக ஆமென் பரிசுத்த ஆவியானவர் அனுப்பி நம்ம கிரியை செய்து கொண்டிருக்கிறார். வசனத்தின் வழியாக, அநேக போதகர்கள் வழியாக ஆமென் கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் பரிசுத்தம். ஆமென். பரிசுத்தம் செய்கிறவன் இன்னும் பரிசுத்தம் செய்ய கடவன், அழுக்காடுகிறவன் இன்னும் அழுக்காடுகிறவன். ஆமென். அல்லேலூயா. அவனுடைய செய்களுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் அதை தான் சொல்றார். இப்போ நம்ம பார்ப்போம். ஆமென். பரிசுத்தத்துக்கு ஆப்போசிட் தான் அசுத்தம். அல்லேலூயா. இந்த அசுத்தம் தான் தேவனுக்கு நமக்கு ஒரு பெரிய பிளவை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. அந்த அசுத்தத்தை பாவம்னு சொல்றோம். அல்லேலூயா. ஆமென். அந்த பாவம் 3 வகைக்குள்ள அடங்கி இருக்கிறது. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. நம்ம ஜீவனத்தின் பெருமை போன வாரத்துல நம்ம பார்த்தோம். ஜீவனத்தின் பெருமை அப்படின்னா ஒரு வாழ்க்கை நடத்தி செல்ல, வாழ்க்கை வாழ, ஆமென், தேவையான காரியத்தை விட அதற்கு மேலாக உள்ள எல்லா காரியங்களும். அல்லேலூயா. 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 நம்ம ஓடுறோம், வாழ்றோம். அல்லேலூயா. அதுல மெயினா சொல்லப்படுகிறது என்ன? போதும் என்ற மனதுடன் கூடின தேவபக்தி. அல்லேலூயா. இது ஒரு எக்ஸாம்பிள் கூட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு தான் நடந்தது. எங்களோட ஜெனரல் மேனேஜர் திடீர்னு ஃபோன் பண்ணியிருந்தாரு. ஆமென். எங்களோட ஃபேக்டரி மேனேஜர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, ஆமென், அவருக்கு தெரியாமலே இங்கே என்ன பண்ணாங்க, ஒரு சப்ளையர் இருந்து கொஞ்சம் மெட்டீரியல் ஆர்டர் பண்ணிட்டாரு. அப்புறமா வாங்கிக்கலாம் ஃபோன் வழியாகவே, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் டக்குன்னு கால் பண்ணிட்டு, ஆமென், ஒரே திட்டு, நீ எப்படி கால் பண்ண இது பண்ணலாம், அங்கேருந்து ஆர்டர் பண்ணலாம் அப்படி இப்படின்னு. அப்போதான் பின்னால எனக்கு புரிய வந்தது, அவர் ஆல்ரெடி அங்கேருந்து அண்டர் த டேபிள் ஏதோ வாங்கிட்டு இருக்கிறாரு. அதனால தான் அவருக்கு இவர் இங்க போனோட 3 திரம்ஸ் போச்சு. இத்தனைக்கு வந்தாலும் எப்படி பெரிய நல்ல சம்பளம் வாங்குறாங்க. அப்போ உலகத்தானுக்கு என்ன இருக்குது, போதும் என்ற மனசு ஒருபோதும் இல்லை. இதே ஆளுதான் ஒரு நாள் எங்க ஆபீஸ்ல வந்து உட்கார்ந்து இருக்கும்போது சொல்றாரு, உட்கார்ந்துக்கிட்டே சொல்றாரு, லேபர்ஸை பார்த்து சொல்றாரு, இவங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் அந்த போதுன்ற மனசு வரவே மாட்டேங்குது பாத்தியா அப்படின்னு சொல்றாரு. அதே ஆளுதான் இன்னைக்கு எப்படி பிஹேவ் பண்றாரு. அப்போ உலகத்துல எப்படி இருக்கிறாங்க இன்னைக்கு நிலைமை. ஆனா நமக்குள்ள ஆண்டவர் எதிர்பார்க்கிறது போதும் என்ற மனதுடனே கூடின தேவபக்தி. தேவபக்தி அந்த போதும், செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதுக்குள்ளதான் வளர்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னும் நம்ம இந்த உலகத்துக்கு வந்த வேஷம் தெரிந்து ஓடிக்கொண்டே இருந்தோம் அப்படின்னா அது இச்சைகளுக்குள்ளாக, ஜீவனத்தின் பெருமைக்குள்ளாக வருகிறது. அல்லேலூயா. அதை நம்ம எக்ஸ்பிளனேஷனா நம்ம போன வாரத்துல பார்த்தோம். இந்த வாரத்துல நம்ம பார்க்க போகிறது இதை பார்க்கலாம், மாம்சத்தின் இச்சை. அல்லேலூயா. எபேசியர் 4:17. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். ஆமென். அல்லேலூயா. மாம்சத்தின் இச்சை எங்க உருவாகுது அப்படின்னா வீணான சிந்தனைகளில உருவாகுது. அல்லேலூயா. என்னது எதுக்குள்ள உருவாகுது? அதான் ஒரு எம்டி workshop is a empty room is a workshop of devil. Hallelujah. Hallelujah. எப்பவுமே மைண்ட் பிஸியாவே வச்சிருக்கணும். Hallelujah. என்ன அப்படின்னா இதுல பாருங்க, வீணான சிந்தனை மற்ற உலக ஜனங்கள் வைத்திருக்கிறது போல நம்ம வீணான சிந்தனைக்குள்ளாக அகப்படாதபடி. வீணான சிந்தனை leads to immorality. Hallelujah. 4:18 வாசிங்க. அவர்கள்
வீணான சிந்தனை வரும்போது புத்தியில ஒரு அந்தகாரம் உண்டாகும். நம்ம நார்மலா திங்க் பண்ற நம்மளுடைய மைண்டே பிளைண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் இருதயம் கடினமாயிரும். இது யாருக்கு உண்டாச்சு தெரியுமா? பார்வோனுக்கு உண்டாச்சு தெரியுமா? அல்லேலூயா. ஒண்ணு வேண்டாம், தாவீதுக்கு உண்டாச்சு. அல்லேலூயா. அவர் என்ன பண்ணியிருக்கணும் தாவீது? அவன் யுத்தம் நடந்துட்டு இருக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் மற்ற ஜனங்களுக்கும். ஆமென். அல்லேலூயா. யோவாப் போய் யுத்தம் பண்றாரு, மத்த எல்லாரும் யுத்தம் பண்றாங்க. இவரு மட்டும் எங்க அரண்மனையில ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தார். அல்லேலூயா. ஆமென். செய்ய வேண்டிய வேலையில அவர் பிஸியா இருந்திருந்தா, அந்த யுத்தத்தை அவர் தலைமை தாங்கி இருந்தா, அவர் ஜெயம் அவருடைய பேர். அன்னைக்கு சொன்னாங்க, ஆமென். அல்லேலூயா. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000. அதே மாதிரி இந்த இடத்துல இந்த தாவீதுன்ற பேரு மேல வந்திருக்கும். அவர் மற்றவங்களோட ஃப்ரெண்ட்ல விட்டுட்டு இவர் என்ன பண்றாரு? இளைப்பாரி கொண்டிருந்தார். அப்ப அந்த இடத்துல என்னாச்சு? வீணான சிந்தனை உண்டாயிட்டு. வீணான சிந்தனை உண்டாகிறப்ப புத்தி அந்தகாரப்பட்டது. புத்தி அந்தகாரப்பட்டப்ப ஆண்டவருக்கு விரோதமாக செய்ய தன் இருதயம் கடினப்பட்டு போயிட்டு. அல்லேலூயா. இருதயம் கடினப்பட்டு போனதுனால அது தப்புன்னு தெரிந்ததுக்கு அப்புறம் அதுல என்ன பண்ணாங்க? அசுத்தங்களை ஆவலோட நடப்பிக்கிற இந்த மாதிரி அவன் இது மாமிசத்தின் இச்சை. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த மாதிரி வந்துடாதபடிக்கு 19ல உணர்வில்லை. அடுத்து கலாத்தியர் 6:19 கலாத்தியர் 6:19. அப்ப 5:19 வாசிங்க. மாம்சத்தின் கிரியைகள் பகிரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகள். இதெல்லாம் எதனால உண்டாகுது? வீண் சிந்தனைகளினால உண்டாகுது. அல்லேலூயா. மாமிசத்தின் கிரியைகள். நம்ம இதுல வாசிக்கும் பேதுருல வாசிக்கும் போது உங்கள் நடக்கைகளில் எல்லாவற்றிலும், அப்படின்னா என்னது? எல்லா செயல்களிலும், எல்லா ஆக்டிவிட்டிஸ்லையும். அல்லேலூயா. இந்த வீண் சிந்தனை வந்துடாதபடி பார்த்துக்கொள்ளணும். அல்லேலூயா. அல்லேலூயா. மத்தேயு 5:27-28 இந்த பாவத்துக்கு பழைய ஏற்பாடுல என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவன் ஒரு ஆடை ஆகிலும் ஒரு மாட்டை ஆகிலும், அல்லேலூயா, இல்லைன்னா ஒரு புறாவை ஆகிலும் தன்னுடைய அவன் எபிலிட்டிக்கு ஏத்தாப்புல கொண்டு வந்து பலி போடணும், பாவ நிவாரண பலியாக பலி செலுத்தணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. அல்லேலூயா. அவன் பலி போட்டதுக்கு அப்புறம் பழைய ஏற்பாடு நிலைமை என்ன அப்படின்னா, சேம் பாவத்தை திரும்பவும் செய்தார்கள். பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அது இப்ப. அல்லேலூயா. அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு சொல்யூஷன் இல்ல. ஆனா இப்ப ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார்னா, அந்த சட்டத்திட்டத்தை எல்லாருக்கும் விளங்கும்படியாக செய்திருக்கிறார். என்ன அப்படின்னா, மத்தேயு 5:27-28 என்று அன்னைக்கு உரைக்கப்பட்டது போல ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், போச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒண்ணும் வேண்டாம், மொபைலே போதும், அதுவே விடுவாதையெல்லாம். அது என்னது? மொபைலும் வாததான், கம்ப்யூட்டரும் வாததான். எல்லாமே எங்க பார்த்தாலும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இணைச்சிடுறாங்க தெரியுமா? ஒரு சின்ன செகண்ட் போதும், ஒருத்தன் வழுவி போகிறதற்கு ஒரு நொடி பொழுது போதும் ஆண்டவர் விட்டு. அல்லேலூயா. இன்றைய காலகட்டம் மிகவும் கொடியதாக காணப்படுகிறது. அல்லேலூயா. அப்பேற்பட்ட மீடியாஸ் இல்லாத டைம்லே தாவீது எங்க இருந்தாரு? பாவத்துக்குள்ள போயிட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லா வாசலும் திறந்து இருக்கும்போது, அல்லேலூயா, அவ்வளவு கொடியதான காலத்துல வந்திருக்கிறோம். எவ்வளவு வேணும் நம்முடைய, அதான் இங்க சொல்லி இருக்குது 1 பேதுரு 13:13 வாசிங்க. நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டி, அறை எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஆமென். பெல்ட் போட்டு என்ன பண்ணணும்? அல்லேலூயா. ஆமென். நம்ம பெல்ட் போட்டு டைட்டா நம்ம
துணியை பைண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி மனத்துக்கு ஒரு அறை போடணும். அல்லேலூயா. குதிரைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கடிவாளம் போடுவாங்க. இப்படி அவங்க 2 வைப்பாங்க. அல்லேலூயா. எதற்காக அப்படின்னா அது இந்த சைடு பார்க்கும்போது புல் இருக்கும்போது இப்படி ஓடிடும், இந்த சைடு பார்க்கும்போது வாவ் நல்ல புஷ் இருக்கும் இங்கிட்டு ஓடிடும். அல்லேலூயா. ஆனா அதுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்னது? யுத்தத்துக்கு வீரனுக்கு முன்பாக நேரா ஓட வேண்டிய டாஸ்க். அல்லேலூயா. அவன் யுத்தத்துல நல்லா கணச்சுக்கிட்டு ஸ்ட்ரைட்டா 2 காலை தூக்கி வைத்து ஓடுறதுக்கு தான். அல்லேலூயா. குதிரை எதுக்குமே பயப்படாது. யுத்தத்துல எவ்வளவு பெரிய சவுண்ட் வந்தாலும் பயப்படாது. அல்லேலூயா. அதுக்காக பழக்கமிக்கப்பட்ட அதே குதிரை தான் திடீர்னு ஒரு நாள் இது மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவன் அது நினைக்கும் பரவாயில்ல அந்த நாள் இருந்துட்டு போறாரு மேல, நான் கொஞ்சோண்டு சாப்பிட்டு போயிடுறேன். அவன் இந்த சைடு பசி அப்பதான் அதுக்கு பசி வருமா இருக்கும், இல்லைன்னா திடீர்னு தண்ணியை பார்த்து கொஞ்சோண்டு தாகம் வரும், நான் இப்போ போய் கொஞ்சோண்டு குடிச்சுக்கிறேன். அந்த ஆள் மேல அடிப்பாரு, அவன் விளையாம மாதிரி அடிப்பாரு. ஏன்ப்பா என்ன அடிக்கிறேன்னு வாயை திறந்துருந்தாலும் சொல்லி. அல்லேலூயா. அதுக்காக தான் என்ன பண்ணிருக்கிறாங்க, இப்படி 2 வச்சா எதுக்குமே இடம் இல்லாமல் போயிடும். அது இங்கேயும் பார்க்காது, இடதுபுறமும் பார்க்காது, ஸ்ட்ரைட்டா வழி இதுவே இதுலே நடவுங்கள்னு சொன்ன மாதிரி ஸ்ட்ரைட்டா போயிடும். அல்லேலூயா. அதுக்கு வாய்ப்பை கொடுக்க கூடாதுன்னு சொல்ல வரேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எதெல்லாம் நமக்கு இடங்கள் உண்டாக்குறதோ அவைகள் எல்லாம் ஒரு கடிவாளத்தை போடணும். அல்லேலூயா. மனதின் அறையை கட்டி மனது இடங்கள் உண்டாக்குகிறது என்றால், வீண் சிந்தனைகள் உருவாகிறது என்றால், அப்பேற்பட்ட சிந்தனை வர்றதுக்கு முன்னாலே அதை அடிச்சு உட்கார வச்சிடணும் கீழே. இயேசுவின் நாமத்தில் அப்பாலே போ சாத்தானே, இது பிசாசின் தந்திரம் எனக்கு தெரியும், நான் தேவ பிள்ளை, என்னிலே கிரியை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை உட்கார வச்சிடணும். இல்லைன்னா என்ன பண்ணும், அது ஆதிக்கம் செலுத்தி அந்த வீண் சிந்தை இன்னொரு இடத்துல கொண்டு போய் அந்த பேச்சாக மாறி அந்த பேச்சு இன்னொரு இடத்துல கொண்டு போய் பெரிய காரியங்களை கொண்டாந்து விட்டுரும். அல்லேலூயா. அல்லேலூயா. பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவனை உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. 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 மனதின் அறை கட்டி கொண்டு, கட்டலன்னா என்ன, மனதின் அறை கட்டலன்னா பிளைண்ட்னஸ் ஆயிரும், புத்தி பிளைண்ட் ஆகி போகும். பிளைண்ட் ஃபோல்டு போட்டு நம்ம கண்ணை கட்டிட்டோம்னா எப்படியோ அத மாதிரி ஆயிரும். தாவீதுக்கு அப்படிதான் ஆயிட்டு. மனதில் அறை கட்டாம அவர் பாட்டு ஃப்ரீ, ஐ அம் a free birdன்றாரு. அதே மாதிரி போய் அங்க போய் ஃப்ரீ birdன்னு சொல்லி உட்கார்ந்தாரு. என்ன பண்ண? ஹalleluya. ஹalleluya. அப்ப தெளிந்த புத்தி போச்சு. அப்பேற்பட்ட ஞானவானாகி தாவீது அல்லேலூயா தன்னுடைய வாழ்க்கையில ஆமென் அந்த ஒரு பாவத்தை தவிர வேற பாவமே அணுக விடாதபடி ரைச்சியஸா வாழ்ந்த ஒரு மனுஷன். அந்த அவருக்கே அப்படி ஒரு பாவம் வந்துட்டுன்னா ஆண்டவர் சொன்னாரு புதிய ஏற்பாடு சபைக்கு, அவருடைய நீதியிலும் நம்முடைய நீதி, நம்முடைய கிரியைகள் அதிகமாய் இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பரலோக ராஜ்யத்துக்கு போனோம் அப்படின்னா அந்த கிரைட்டீரியா கிட்டத்தட்ட யூஎஸ்ல வந்து போய் ஒரு விசா ஸ்டாம்ப் ஆகி கிடைக்கிறத விட எத்தனையோ மடங்கு. அது சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அதுக்கெல்லாம் கம்பேரே பண்ண முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அவன் இப்படி வசனத்துல இருக்கு, என்னுடைய ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினால பிசாசுகளை துரத்துறோம், மரித்தோர் உயிரோட எழும்ப நாங்கள் எல்லாம் உங்களுடைய நாமத்தினால செஞ்சோம் ஆண்டவரே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்காக ஊழியம் செய்தவர்களும் கூட. ஆமா தானே? அல்லேலூயா. அப்படிதானே சொல்லுது. ஆமென். என்னுடைய நாமத்தில் உங்களுடைய நாமத்தில் நான் பிசாசுகளை துரத்தணும், மரித்தோர் உயிரோடு எழுப்ப செய்தோம், எல்லா காரியங்களையும் செய்தோம், எங்களையும் ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லும்போது உங்களை நான் அறியேன்னு சொல்லுவாங்க. அப்போ அவன் நிக்கிறவன் விடாதிருக்க கடவன். அல்லேலூயா. நிக்கிறவன், நான் நிக்கிறேன், நான் இன்னும் நிக்கிறேன், நான் இன்னும் நிக்கிறேன்னு நினைச்சிட்டு அந்த பிரத்தனத்திலே இருந்துட்டான் அப்படின்னா அவன் விழுந்து போயிடுவான். ஆண்டோட வருகை நாட்கள்ல கைவிடப்பட்டு போயிடுவான். ஆல்வேஸ் பி கேர்ஃபுல். அல்லேலூயா. நம்ம இன்னொரு நாட்டுல இருக்கிறோம், எந்த நேரமும் இந்த நாட்டுல இருக்கும்போது ஒரு விஜிலண்டாகவே இருக்கிறோம். எந்த ஒரு ஆக்ஷனாலும் சரி, ஒரு வெஹிக்கிள் டிரைவ் பண்றதுனாலும் சரி, ஒரு லீகல் ப்ரொசீஜர்னாலும் சரி, ஒரு ரெண்டுக்கு வீடு எடுத்தா கூட சரிதான், ஒரு வேலை பார்க்கும்போது கூட சரிதான், எல்லாத்துலயுமே ஒரு இதிலே நம்ம பார்க்கிறவங்க அந்த பரலோக ராஜ்யத்துக்கு செல்லும்படியாக தேவன் விரும்புகிற அந்த எதிர்பார்க்கிற ஒரு பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில வர்றதுக்கு நம்ம பிரயாசப்படாமல் இருந்தால் நமக்கு ஐயோ
அல்லேலூயா. நம்ம பிரயாசப்படணும். ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஆனா ஜெயம் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, ஆமென், நான் என்ன செய்றேன்? விதைக்கிறேன், அப்போலோ நீர் பாய்ச்சுகிறார், விளை செய்கிறது கர்த்தர். அல்லேலூயா. ஒருவனை ஆண்டவர் கொண்டு போகிறோம், கொண்டு வராது இருக்கிறதோ, அவனை வழி நடத்துகிற எல்லாம் அவருடைய விருப்பத்தின்படி. பட் நம்முடைய பார்ட்டை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதான் இங்க சொல்றாரு, ஆகையால் நீங்கள் எல்லாமே ஆண்டவர் செய்யணும்னா என்னத்துக்கு இப்படி எழுதி இருக்கு? எழுதி இருக்கா இல்லையா? வாசிக்க திரும்ப 1 பேதுரு 1:13. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதில் நம்ம என்னத்துக்கு பண்ணணும்? ஆமென். ஆண்டவரே எல்லாமே அவர் அழைத்தவர், அவர் அப்படியே கொண்டு போயிடுவார். இன்னைக்கு கிருபையின் காலத்துல கிருபையின் உபதேசம் எழுதி இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஒன்ஸ் நீ சேவ் ஆயிட்ட அப்படின்னா எட்டர்னலி சேவ்டு. நடுவுல என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், தப்பு. அல்லேலூயா. உன் வாழ்க்கை இன்னும் சேவ் ஆகல, அதுதான் மேட்ரு. சால்வேஷன்ல நீ என்ட்ரு ஆயிருக்கிற, காலேஜுக்குள்ள என்ட்ரு ஆயிருக்கிற, அது முடிக்கும் போது உனக்கு டிகிரி கிடைக்குது. நீ காலேஜுக்கு போனதுக்கே யூஸ் அதுல தான் இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அப்பதான் நம்ம முழுமை அடைகிறோம், ரட்சிப்பு அடைகிறோம். அது வரைக்கும் ஸ்ட்ரகிள்ஸ் பலதும் இருக்கும். ஆமென். அசுத்தங்கள் பலதும் இருக்கும். இவைகளை விட்டு ஓடி, நீயோ மனிதனே இவைகளை விட்டு ஓடி. இதுல சொல்லியிருக்கு, ஆமென், நம்ம செய்ய வேண்டியது செய்யணும்ன்றது தான் இங்க சொல்லியிருக்கு. நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டி தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். அடுத்து, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாய் இருங்கள். ஆமென். ஆண்டவர் மேல நம்பிக்கையை மட்டும் வைத்தா போராது. மேல எழுதியிருக்கிறது, மனதின் அறையை கட்டி தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் விஜிலண்டா இருக்கணும். தெளிந்த புத்தினா என்னது? விஜிலண்டா இருக்கணும். எந்த நேரத்திலையும் எந்த வழியில பிசாசானவன் தன்னுடைய தந்திரத்தினால ஒருவரை விழ வைக்கிறதுக்கு அவனால கூடும். நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் அதை விரும்புகிறார். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தான் பரதீசில இருக்கிற ஜீவ விருட்சத்தின் பலனை புசிக்க கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. இவைகள் எல்லாவற்றையும் விட்டு ஓடி ஜெயம் செய்ய கொள்ளுகிறவன். அல்லேலூயா. அடுத்து கீழே எழுதி இருக்கு, நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல். ஆமென். முன்னால ஆமென் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம், இதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருந்த அந்த வாழ்க்கையின்படி இனி வாழாதபடி கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றையும். ஆமென். லேவி 20:2 பார்த்தா நரபலி கொடுக்கிறது. அடுத்து 45 வசனங்களை பார்க்கும்போது அஞ்சனம் பார்ப்பது. லேவி 20:10. அடுத்து 20:13 இப்படி எல்லாம் பல காரியங்கள் இருக்கு. 20:13 லேவி அதுல எல்லாம் இருக்குது வரிசையா. தீத்து 2:12 இருக்கு. அல்லேலூயா. அதை வாசிங்க. தீத்து 2:12. என்னது? அவபக்தியையும் லௌகீக உலகத்துக்குரிய இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் ஆமென். எப்படியெல்லாம் ஜீவனம் பண்ணணுமோ அவருக்கு கூட சொல்லுங்க சிஸ்டர். அது அவபக்தியும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய். அதே போல ரெவலேஷன் 21:7-8 வாசிங்க. யாரு சுதந்திரித்துக் கொள்வா? ஆமென். 1 தீமோத்தேயுல 6:7 வாசிங்க. இல்ல 11:12 வாசிங்க. நீயோ தேவனுடைய மனுஷனை இவைகளை விட்டு ஓடி. அப்பதான் ரெவலேஷன்ல நம்ம வாசிச்சது போல ஜெயம் கொள்கிறவன் மாற முடியும். ஜெயம் கொள்கிறவன் இவைகள் எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்கிறவன் தான் ஆண்டவர் மேல வச்சிருக்கிறாரு. அவன் அவனுடைய செயல்களுக்கு தக்க பலன் என்னோட கூட வருகிறது. அல்லேலூயா. 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 வீண் சிந்தனையை நம்ம எப்போ முறிக்கிறோமோ அது பின்னால உள்ள எல்லா பாவ செயல்களிலும் நம்ம காப்பாற்றப்படுகிறோம். ஏதோ ரூட்டுன்னு பார்த்துக்கணும். இப்பேற்பட்ட பாவங்களுக்கெல்லாம் ரூட் எங்கிருந்து வருதுன்னு அந்த இடத்திலே அதை நறுக்கிடணும். அல்லேலூயா. சின்னதா மழை எழும்பும் போதே அமைக்கிடணும் அதை. அல்லேலூயா. சுடுதண்ணியை தூக்கி மண்டையில ஊத்திடணும். அவ்வளவுதான்.
அல்லேலூயா. அவன் முளைச்சு வரும். அவன் சில டைம்ல குடிக்க மனசு இருக்காது, சரி சுடு தண்ணி ஊத்து. அல்லேலூயா. அந்த இடத்துல கிள்ளிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அதை வளர்ந்து வராது. இப்போ நம்ம செய்ய வேண்டியது, நீயோ அல்லேலூயா உங்கள் மனத்தின் அறையை கழிப்பது தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் காணப்படுவோமா, கண்களை மூடுவோம். அல்லேலூயா. அப்பதான் இந்த மாதிரி நம்முடைய செயல்கள் பரிசுத்தமாய் நாம நீதி உள்ளதாய் மாறும்போதுதான் கர்த்தர் அதோடைய மனவாட்டி மேல பிரிய வைக்கிறாரு. ஆண்டவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் இவைகளே. ஆமென். அல்லேலூயா. ஆமென். பழைய ஏற்பாடுல தான் விபச்சாரம் செய்தாதான் விபச்சாரம். புதிய ஏற்பாடுல ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம் செய்தாயிற்று. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த பார்க்கும் பார்வை எங்க இருந்து வருது தெரியுமா? இருதயத்திலிருந்து வருது. முதல்ல சிந்தனையில கிரியை செய்துதான் வெளியாகுது. அல்லேலூயா. இப்போ உள்ளே சிந்தனையிலே அப்படி வரும்போது இயேசுவின் நாமத்தில் அப்பாலே போசாத்தாரு. கதரி பஷேர கதரிமோ வைடவன கடந்துரா இதல் கடகடகதரி பஷாரகதரிமோ. ஹalleluya. நன்றியப்பா. நம்ம கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் காணப்படுவோமாக. ஆமென். இந்த பாவம் தான் ஆண்டவருடைய செயல்கள் பலதும் செய்ய விடாதபடி தடை பண்ணி கொண்டிருக்கிறது. ஹalleluya. அவர் வாக்குரைத்த தேவன், வாக்குத்தத்தம் பண்ணினவர், வாக்கு மாறாதவர். ஆனா செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில ஏன் வரல அப்படின்னா, இப்பேற்பட்ட பல பாவங்கள். நம்ம நினைக்கிறோம் பெருசு பெருசா விபச்சாரம் பேசிட்டு தான் பாவம் நினைக்கிறோம். இதுக்கு பின்னால நிறைய காரியங்கள் இன்னும் இருக்கு. அல்லேலூயா. அது போன வாரத்துல நம்ம பார்த்தோம். அல்லேலூயா. இந்த வாரத்துல மாமிசத்தின் இச்சையாகிய இந்த பாவத்தை நம்ம மேற்கொள்வது, சிந்தனையை கிள்ளி விடுவது. அல்லேலூயா. சிந்தனையை அகற்றுவது. அல்லேலூயா. சிந்தனைக்குள்ளாகவே பிசாசின் தந்திரங்கள் விதைக்கப்படும் போது அவன் தூக்கி தூர எறிகிறது. அல்லேலூயா. ஆமென். ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் நம்ம எல்லாருக்கும் மேலாக அவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நன்றியப்பா. ஆமென். நீர் விரும்பிடும் அந்த பாத்திரமாக ஆண்டவரே, நீர் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தங்களுக்குள்ள வர கர்த்தர் கிருபை செய்யும் ஆண்டவரே. நீர் ஹalleluya பரிசுத்தத்தின் எல்லை நீர் ஆண்டவரே. அவன் உமக்கு ஒத்த பரிசுத்தத்தை நாங்கள் அடைய கிருபை செய்யும் ஆண்டவரே. எங்களுடைய சிந்தனைகள் பரிசுத்தப்படுவதாக, எங்களுடைய செயல்கள் பரிசுத்தப்படுவதாக, எங்களுடைய நடத்தைகள் பரிசுத்தப்படுவதாகப்பா, எங்களுடைய பார்வைகள் கூட பரிசுத்தப்படுவதாக ஆண்டவரே. அவன் நாங்கள் சிறு பிள்ளைகளை போல கலங்கம் இல்லாதவர்களாய் காணப்பட கிருபை செய்யணும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாக இந்த கிரியைகளை செய்கிறார். இது மனிதனால் கூடாது என்றால் ஆண்டவரே, தேவனால் கூடும் அப்பா. நீர் எங்களுக்கு ஆண்டவரே முன்மாதிரியை காட்டி சென்ற தேவனப்பா. உமக்கு ஒத்த அந்த பரிசுத்தத்தை நாங்கள் அடைய கிருபை செய்யும். இந்த வருடத்தின் முடிவில் அப்பா, இந்த மனவாட்டி சபையின் மேல் கர்த்தர் மிகவும் பிரியம் வைக்கிற ஒரு சபையாக காணப்பட கிருபை செய்யும். முற்றிலும் தருகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், நாங்கள் பிரித்து செல்வோம்ப்பா. பிரியாத பிரச்சனைகளோடு கூட இயேசுவின் நாமத்தில் சபைகள் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவருடைய சகல உபகாரங்களை மறவாதே.